இந்தியாவில் அதிக குற்றச்செயல் நடக்கும் டாப் 10 மாநிலங்களை பற்றின தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ டாப் 10 லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரசாங்கம் சொன்ன அந்த தகவல் தான், அது மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட சொன்ன தகவல் தான் நாம இந்த பதிவுல சொல்ல போறோம். ஸோ NCRB தேசிய குற்றப்பதிவு பணியகம் அப்படின்னு சொல்றாங்க. 2024 அறிக்கை இது. இந்த அறிக்கையில எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமா குற்ற செயல்கள் நடக்குது, ஸோ 1000 பேருக்கு அப்படி கணக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 பேர்ல குற்ற விகித அடிப்படையில தான் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதுல முதலாவது எடுத்துக்கூடிய மாநிலம் என்ன மாநிலம் பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் யூபி அப்படின்னு 7.4% வந்து இருக்கு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக குற்ற செயல் நடக்கக்கூடிய மாநிலமா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது எடுத்துக்கூடிய அருணாச்சல பிரதேசம் 5.8% வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது அதிக குற்றச்செயல் நடக்கக்கூடிய மாநிலமா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா மூன்றாவது எடுக்கக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட் 5.3. இங்க வந்து பாத்தீங்கன்னா நக்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, மோஸ்ட்லி இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அரசியல், பொதுவான விஷயங்கள், பல காரணங்கள், குற்றங்கள், போதைப் பொருள் இது மாதிரி எல்லாமே நடந்ததாலதான் இந்த மாநிலம் அதிகப்படியான குற்றச்செயல் இருக்கு. நான்காவது எடுக்கக்கூடிய மேகாலயா பாத்தீங்கன்னா 5.1 இதோட பர்சன்டா பார்க்கப்படுது. மேகாலயாவை தொடர்ந்து ஆறாவது எடுக்கக்கூடிய மாநிலம் டெல்லியா பார்க்கப்படுது. டெல்லி பாத்தீங்கன்னா 5.0, அதாவது 1000 பேருக்கு 5.0% மக்கள் வந்து அங்க குற்றச்செயலில் ஈடுபடுறதா பார்க்கப்படுது. ஏழாவது எத்தக்கூடிய மாநிலம் அசாம் மாநிலமா பார்க்கப்படுது. 4.4 அதோட குற்ற விகிதமா பார்க்கப்படுது 1000 பேருக்கு. ஸோ எட்டாவது எத்தக்கூடிய மாநிலம் சத்தீஸ்கர் 4.0% வந்து கொடுத்திருக்காங்க. 9வது இடத்துல ஹரியானா இருக்காங்க, 3.8 இதோட பர்சன்டேஜா பார்க்கப்படுது. 10வது இடத்துல ஒடிசா இருக்காங்க, இவங்களும் 3.8 இருக்காங்க. 11வது இடத்துல நம்மள அண்டை மாநிலமா ஆந்திர பிரதேசம் இருக்காங்க, 3.6 இவங்களுடைய பர்சன்டேஜா பார்க்கப்படுது. ஸோ இந்த டாப் 10 நம்ம 11 லிஸ்ட்டை பார்த்துட்டோம். 11ல நம்ம தமிழ்நாடு இல்லவே இல்லை. தமிழ்நாடு இந்த அதிக குற்ற செயல்கள் நடக்கக்கூடிய லிஸ்ட்ல 14வது இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா இந்த லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா நாகாலாந்தா பார்க்கப்படுது. இந்தியாவிலே ரொம்ப குறைந்த குற்ற செயல்கள் நடக்கக்கூடிய மாநிலமா நாகாலாந்து தாங்க இருக்கு. கடைசியில இருக்காங்க நம்ம தமிழ்நாடு 14வது இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா NCRB அதாவது தேசிய குற்றப்பதிவு பணியகம் இவங்க 2024 சொன்ன அறிக்கை தான் இது. 1000 பேருக்கு ஒரு மாநிலத்துல 1000 பேருக்கு எவ்வளவு பேர் குற்ற விகிதத்தில் ஈடுபடுறாங்கிறத வச்சுதான் இந்த பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலம் இந்தியாவில் அதிகப்படியான குற்றங்கள் எந்த மாநிலம் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நிறைய அரசியல் காரணங்களாலும் போதை பொருள் தான் இதுக்கு அதிகப்படியான போதை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா காமனா சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஜாதி மத வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயமா இருக்குதான் சொல்லியிருக்காங்க. நேஷனல் NCRB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த பதிவு இந்தியாவில் அதிகப்படியான குற்றச்செயல் எந்த மாதிரி நடக்குது தகவல் தெரிஞ்சுட்டு நீ தெரிஞ்ச தகவல் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இன்னும் தமிழ்நாடு இன்னும் லெவல் கீழே போகணும், நாகாலாந்து இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட அற்புதமான தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.